Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல தீபாவளி ஸ்பெஷல் மகிழம்பூ முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம மாவு வந்து அரைச்சு செய்ய போறோம். கிரைண்டர்ல வெட் flour யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 கப் இட்லி அரிசி நான் எடுக்கிறேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours போல நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு இதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த முறுக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். பாசிப்பருப்பு, உளுந்து அண்ட் கடலைப்பருப்பு இதை மூணுத்தையுமே தனித்தனியாக வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி அதை ஜலிச்சு ஒரு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம 2 அழாக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 1/4 கப்பில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு லைட்டாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர வேண்டாம். ஒன்ஸ் இந்த மாய்ஸ்சர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுனாவே நமக்கு வந்து அந்த அரோமா வர ஆரம்பிச்சிடும். அண்ட் லைட்டாக 1-2 பருப்பு கோல்டன் கலர் டர்ன் ஆகும்போதே நீங்கள் இதை ஃப்ளேம்லேருந்து எடுத்துடலாம். கடலை பருப்பும் அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் அதே மாதிரி நல்லா மாய்ஸ்சர் போயிட்டு நல்லா ஒரு லைட் அரோமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உளுந்து, அதுவும் அதே மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு 1-2 பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போதே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த 3 பருப்பும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இல்லை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு சின்ன கிரெயின் இருந்தால் கூட முறுக்கு வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஜலிக்கும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன கிரெயின்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபில்டர் ஆகி வந்துடும். மாவு வந்து எந்த பதத்தில் அரைச்சிருக்கேன்றது காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இது டைட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் இட் ஷுட் பி அ ஸ்மூத் பேட்டர். ஸோ இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் இப்போ அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மாவுலேருந்து நான் வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட் வந்து இப்போ இதில் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் பட்டர். இது வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். பிகாஸ் நம்ம வெட்டாக தான் வந்து ரைஸ் ஃப்ளோரை கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ மாவோட பக்குவம் பார்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக நல்ல மாய்ஸ்சரோடு இருக்குது. ஸோ இதை இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். அண்ட் இந்த முறுக்கை வந்து முள்ளு முறுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டார் அச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான அச்சு இதுக்கு. அண்ட் இதில் நீங்கள் மல்டிபிள் ஹோல்ஸ் இருந்தாலும் வந்து உங்களோட முறுக்கு குழாயில் நீங்கள் அந்த பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய குழாயில் சிங்கிள் ஹோல் இருக்குது. ஸோ அதனால் நான் அதையே எடுத்துக்கிறேன். இதோட மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு முறுக்கு குழாயில் சைட்லலாம் ஆயில் தடவணுன்ற அவசியம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு புழிய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ டைரெக்டாக எண்ணெயில் பிழியறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு அதில் போட போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நீங்கள் போட்டுக்கலாம்.
நல்லா இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் இதை நம்ம இது பண்ணணும். தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதுனால நல்லா பொங்கி வருது. கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும். சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ முள்ளு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ஒரு முறுக்கு உடைச்சி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல கிறிஸ்பியாக அட் த சேம் டைம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் 3 பருப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியும் டேஸ்ட்டில். ஸோ இந்த டைப் ஆஃப் முறுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.